14/5/24 ஒரு டிஆர் லாட்ரி கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஆருக்கு 1 மணி 6 மணி 8 மணிக்குள்ளது பார்க்க போகிறோம். சரிங்களா? கணிப்பு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு இன்றைக்கி கணிப்புக்குள்ளார போகலாம். நேற்று 13ஆம் தேதி நம்ம 5/24க்கு டிஆர் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். 1 மணி 6 மணி 8 மணி. சரிங்களா? ஆல்சோ பிளேன் தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். சரிங்களா? எல்லா ஷோக்கும் 1 மணி 6 மணி 8 மணி. நேற்று வீடியோ கூட பாருங்கள். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோ பார்த்து கெஸ்ஸிங் போட்டு வின்னிங் வாங்குறதுக்கு லக்காக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 3 நம்பர் தான் எடுக்கிறோம். 7 8 5. சரிங்களா? அதில் 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0. இதில் இருந்து தான் நம்ம 3 டிஜிட்டல் 2 டிஜிட்டல் கொடுக்குறோம். சரிங்களா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்கு. 1 மணிக்கு 9 3 8. சரிங்களா? 9 3 8 நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு செட்டு போட்டால் ரொட்டேட் பண்ணியும் போடணும். அப்படிங்க பார்த்தா 3 8ங்கிறது பிசிக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து 6 மணிக்கு பாருங்கள் 5 7 0. பாருங்கள் 5 7ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். எல்லாமே ரொட்டேட் பண்ணி போட சொல்லியிருக்கிறேன். 5 7 பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்து 7 0ங்கிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து 8 மணிக்கு நமக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் அவன் எடுக்கலை. சரிங்களா? ஆனால் 3 டிஜிட்டல் நம்ம பாருங்கள் பாக்ஸு தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தோம். பாக்ஸும் சொல்லி கொடுத்துருந்தா பாருங்கள். இந்த ஒரு பாஸு 1 பாஸு 2 பாஸு 3 பாஸு 4 பாஸு 5 பாஸு. இந்த 1 தான் நமக்கு பாஸ் ஆகலை. 6 செட்டு கொடுத்ததில் இந்த ஒரு செட்டு மட்டும் பாஸ் ஆகலை. பாக்ஸு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். பாருங்கள் 1 2 3 4 5 எல்லாமே பிசி வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? பிசி பாக்ஸில் போட்டால் பிசி எத்தனை செட்டு 1 2 3 4 5 செட்டுமே பாஸ் ஆகிருக்கு. இந்த 1 மட்டும்தான் நமக்கு ஃபெயிலியர். சரிங்களா? 1 2 தான் பாஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 5 செட்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 5 செட்டு பாக்ஸ் வின்னிங்கில் இந்த மாதிரி பிசி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபுல் வின்னிங் வரல. அந்த ஃபுல் வின்னிங் வரணும்னா நம்ம என்ன கொடுத்துருக்கணும்னா 5 7ன்னு 5 0ன்னு கொடுத்துருக்க இடத்துல இந்த இடத்துல ஒரு 7 வச்சுருந்தோம்னா நமக்கு இந்த 7 0ன்னு கொடுத்துருக்க இடத்துல ஒரு 5 வச்சுருந்தோம்னா நமக்கு ஃபுல் வின்னிங் இன்றைக்கி வந்திருக்கும் டிஆரில். அதுவும் 6 மணிக்கு நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. சரி, உங்களையும் நான் கணிச்சு வைக்க சொன்னேன். இது தான் நம்மளோட பேட்டர்ன். இதில் இருந்தால் 2D 3Dலாம் வரும். டெய்லி ஒரு 3 டிஜிட்டல் பாஸ் ஆகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் ஒருக்கா 4 டிஜிட்டல் பாஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த நம்பரை நான் கொடுக்குறது. என்றைக்காவது வருதான்னு பார்க்குறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன் நான். பாருங்கள், நம்ம வீடியோ தெளிவாக பாருங்கள். சரிங்களா? நல்ல ஒரு வின்னிங்காக தான் எடுத்து கொடுக்குறேன் நான். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு 14ஆம் தேதி கணிப்பில் நம்ம என்ன கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா அண்டு டிஆர் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? இதில் கெஸ்ஸிங் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி டிக்கெட் புக்கிங் போடுறதுக்கு தான். 1 மணி டிஆர் 6 மணி டிஆர் 8 மணி டிஆர். சரிங்களா? மத்தியானம் 3 மணி கேஎல். டிக்கெட் புக்கிங் மட்டும் இதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கெஸ்ஸிங் வந்து வீடியோவில் மட்டும்தான். அந்த நம்பருக்குள்ள கெஸ்ஸிங் தர மாட்டாங்க. வீடியோ மட்டும் பாருங்கள். கெஸ்ஸிங் இதில் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு பக்கா மாதம் எடுத்து கொடுக்குறேன். நீங்களும் கொஞ்சம் கணிச்சா நீங்களும் ஒரு வின்னர் தான். சரிங்களா? நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. அப்போது நம்ம சேனலில் ஒரு 50 100 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆளுக்கு 2 செட்டு எடுத்தாலும் போதும். யாருக்காவது ஒரு 100 பேரில் ஒரு 10 பேராவது வின்னிங் வாங்குவாங்க கண்டிப்பாக. சரிங்களா? அது போதுமே எனக்கு. அந்த 10 பேர் நம்ம 100 பேர் பார்க்கணும், 10 பேர் வின்னிங் வாங்கினா அது போதுமே எனக்கு. அந்த ஒரு நல்ல ஒரு இது வேணும்ல. ஏன்னா வீடியோவை பார்க்குற 10 பேர் வின்னிங் வாங்கியிருக்காங்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் எனக்கு. அந்த சந்தோஷத்துக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? 1 மணி 6 மணி 8 மணி. சரிங்களா? பாருங்கள், 5 9 7 என்னுடைய மெயின் டார்கெட். சரிங்களா? 5க்கு பவர் 0, 9க்கு பவர் 4, 7க்கு பவர் 2. சரிங்களா? நாளைக்கு இதில் இருந்து 2D 3D 4D வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 3 நம்பர் தான். சரிங்களா? 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கு சேர்த்து நான் கொடுக்குறது ABPC AC. AC மெயின் டார்கெட்டு எனக்கு. மிஸ் ஆனால் பிசிக்கும் போகும். சரிங்களா? அதனால் ABPC AC எதுக்கு வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு செட்டு வைக்கும்போது அதை ரொட்டேட் பண்ணியும் வைக்கணும் கண்டிப்பாக. 5 2 வச்சா 25, 0 9 வச்சா 90, 59 வச்சா 95. அந்த மாதிரி செட்டை ரொட்டேட் பண்ணி வைங்க. அப்படி நான் ரொட்டேட் பண்ணி வச்சா நிறைய செட் ஆகிடும். ஆனால் ரொட்டேட்டில் தான் வருது. அதனால தான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்புக்கு இது ஒத்து வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? எதுவும் கட்டாயம் கிடையாது, எதுவும் ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங்க்கு எது வருதோ அதை நான் கொடுக்குறேன். இந்த நம்பரில் வருதா, இதில் இருந்து என்னென்ன வின்னிங் எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். உங்கள் கணிப்புலையும் அதே மாதிரி வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இது 3D. இன்றைக்கி பாருங்கள், மொத்தம் 6 கொடுத்ததில் 5 பாக்ஸ் வின்னிங் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். பாக்ஸு. சரிங்களா? பாக்ஸு தான் இது. போடுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு செட்டு வந்து 6 டிக்கெட் தான் வரும். சரிங்களா? 180 ரூபா தான். ஆனால் பிசி வின்னிங் வந்தால் 500 ரூபா கிடைக்கும். சரிங்களா? அப்போ நட்டம் ஆகாது. ஒவ்வொரு செட்டு நம்ம பார்க்குற சேனலில் பார்க்குற நண்பர்கள் ஆளுக்கு ஒரு செட்டு போட்டு அவங்களுக்கு ஃபுல் வின்னிங்கும் சில நேரம் வந்துடும். இதிலே வரணும். நம்ம கொடுக்குற இந்த நம்பருக்குள்ளாரே அழகாக வரணும், வந்தே தீரணும். சரிண்ணா? ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனால் கண்டிப்பாக 2 நாள், வாரத்தில் 2 நாள் 3 நாள் 3 டிஜிட்டல் இதில் பாஸ் ஆகும். சரிங்களா? ஆனால் நேற்று கூட பாஸ் ஆகிருக்கு. பாருங்கள், என்ன பாஸ் ஆகிருக்குது. நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 5 7 0.
ஆனால் இங்கே எனக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் 5 7 0. ஆனால் நம்ம கொடுத்ததுக்கு இங்கே 7 0 கொடுத்துருக்கோம், 5 0 கொடுத்துருக்கோம். அந்த 7 இல்லை ஒரு 5 இப்படி மாற்றி வச்சுருந்தோம்னா வேலை முடிஞ்சிருக்கும். சரிங்களா? கிரிக்கெட்டில் ஒரு வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன், உங்களுடைய கணிப்போடு வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் யூடியூப்பில் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம், நம்ம வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. சரிங்களா? முடிஞ்சால் இந்த நம்பருக்கு டிக்கெட்டை போடுங்க. சரிங்களா? ஓகே, இஷ்டம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம், விருப்பம் இருக்கிறவங்க நம்ம மட்டும் அந்த நம்பருக்கு போய் டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நான் சொன்னது தான், பார்த்து டிக்கெட் அப்ளை பண்ணுங்கள், கம்மியாக அப்ளை பண்ணுங்கள், வின்னிங் எடுங்க. சரிங்களா? நாளைக்கு இன்னும் நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.